ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி வருகை தந்துள்ளார். அன்புமணி தரப்பைச் சேர்ந்த ஏ.கே. மூர்த்தி பாமகவில் வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளராக உள்ளார். பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் தமிழகம் வந்துள்ள நிலையில் ஏ.கே. மூர்த்தி பாஜக அலுவலகம் வருகை தந்துள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ் முத்து, தற்போதைய விவரம் என்ன? 2026 நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் உயர் அதிகாரம் கொண்ட மையக்குழு கூட்டம் என்பது தற்பொழுது கமலாலயத்தில் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் அண்மையில் பாஜகவின், அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பைஜூஸ் பாண்டா, அதே போன்று இணை பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் முரளிதர் மோகல் ஆகியோர் தற்பொழுது தமிழகம் வந்து அவர்கள் தலைமையில் பல்வேறு வியூகங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில், ஒரு பக்கம் பாஜகவுடைய 2வது தளத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில், மறுபக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த வடக்கு மண்டல இணை பொறுப்பாளர் ஏ.கே. மூர்த்தி தற்பொழுது கமலாலயம் வந்திருக்கிறார். அவரை பாஜகவுடைய மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் இங்கு அழைத்து வந்திருக்கிறார். சம்பந்தமாக விசாரித்த போது தன்னுடைய மகன் விஜயனுடைய மகேஷ் அவர்களின் திருமண அழைப்புதலை வழங்குவதற்காக வந்திருப்பதாகவும், டிசம்பர் 13ஆம் தேதி இந்த திருமணம் நடைபெற இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பாஜகவின் கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவருடைய வருகை முக்கியத்துவம் பெறுகிறது. ஏற்கனவே வருகிற 12ஆம் தேதி மதுரையில் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்கி இருக்கிறார். அதற்கு முன்னதாக அந்த கூட்டத்திலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூடுதலாக பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை இணைப்பதற்காக பாஜகவுடைய தேசிய தலைமை தீவிரம் காட்டியிருக்கக்கூடிய நிலையில் அவர் ஏ.கே. மூர்த்தியிடம் இது சம்பந்தமாக ஆலோசிக்கப்படலாம், பேசுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. அவரும் தற்பொழுது கமலாலயத்தில் இருக்கிற மூத்த நிர்வாகிகளை தற்பொழுது கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய அறையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஒரு பக்கம் அழைப்புதல் கொடுத்தாலும் மறுபக்கம் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புடன் தமிழக அரசியல் குறித்தும் ஏ.கே. மூர்த்தி மூத்த தலைவர்களை, அதாவது தற்பொழுது ராஜாவை சந்தித்திருக்கிறார். தற்பொழுது மூத்த தலைவர்களை அடுத்தடுத்து சந்திக்க இருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.